Alhamdulillah rabbil alamin wassalatu wassalamu ala rasulil karim wa ala alihi wa sahbihi ajma'in amma ba'd. Alhamdulillah rabbil alamin. படிமிக்க ரமலானுடைய நாட்களில் நாம் செய்யக்கூடிய அமல்களை எல்லாம் தஆலா ஏற்றுக்கொள்வானாக. நம்முடைய துஆக்களை எல்லாம் தஆலா அங்கீகரிப்பானாக. ரமலானுடைய நாட்களில் இபாதத்து செய்வதற்கு நசீபை தந்த ரப்பல் ஆலமீன் ரமலானுக்கு பின்பும் இதே போன்று ஆர்வத்தோடும் ஆரோக்கியத்தோடும் இபாதத்து செய்கின்ற நசீபை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன். இதோடு 25 ஜுஸுகளை நிறைவு செய்திருக்கின்றோம். இன்று தொழுகையில் சூரா அஷ்-ஷூரா, அஸ்-ஸுக்ரூஃப், அத்-துஹான், அல்-ஜாசியா சூறாக்கள் ஓதி முடிக்கப்பட்டுள்ளது. நிறைய விஷயங்கள் இன்றைக்கு தொழுகையின் மூலமாக ஓதப்பட்டது. இன்று ஓதப்பட்ட சூரா துஹான் அது சிறப்பிற்குரிய ஒரு சூறா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, மன் கரஅ ஹாமீம் துஹான் அப்படின்ற ஒரு சூறா இருக்குது. அதை ஃபி லைலத்துல் ஜும்ஆ அவு ஃபி யௌமில் ஜும்ஆ, ஜும்ஆவுடைய இரவு அல்லது ஜும்ஆவுடைய நாளில் இந்த ஹாமீம் துஹான் அப்படின்ற சூறாவை யார் ஓதுகின்றாரோ அவர் கான மக்ஃபூரன், அவருக்கு அல்லாஹ் தஆலா அவருடைய பாவங்களை மன்னிக்கிறான் அப்படின்னு ஒரு சில ஹதீஸ்களில். இன்னும் ஒரு சில ஹதீஸ்களில் இருக்குது, தினசரி இந்த சூறாவை ஹாமீம் துஹான் என்ற சூறாவை யார் இரவு நேரங்களில் ஓதுறாரோ இஸ்தக்ஃபர லஹு 70,000 மினல் மலாயிகா, மலக்குமார்களில் 70,000 நபர்கள் அந்த மனிதருக்காக வேண்டி பாவமன்னிப்பு தெரிகிறார்கள் அப்படின்னு ஹதீஸ்களில் வந்திருக்கு. அப்போ நம்ம அடிக்கடி வாழ்க்கையில் ஓத வேண்டிய சூறா இந்த ஹாமீம் துஹான் அப்படின்ற சூறா. சூறால இன்னைக்கு நிறைய விஷயங்கள் ஓதப்பட்டுச்சு. இந்த ஹாமீம் துஹான் அப்படின்ற சூறாவை எடுத்து படித்து பார்த்தோம்னா தெரியும் நமக்கு நாளைக்கு மறுமையில் பாபிகளினுடைய நிலைமை எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் இந்த சூறால வரும். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்வா, இன்ன ஷஜரத்த ஸக்கூம், ஸக்கூம் என்ற ஒரு மரம் என்று மரம் ஒன்று மறுமையில் இருக்கும். அது என்ன மரம் அப்படின்னு சொன்னா தாமுல் அஃபீன், அது பாவிகளுக்கான உணவாக அந்த ஸக்கூம் அப்படின்னு இருக்கும். ஸக்கூம்னா கள்ளி மரம். அது மறுமையில் அல்லாஹ் தஆலாவால் தயாரிக்கப்பட்ட, வேதனை செய்வதற்காக வேண்டி தயாரிக்கப்பட்ட மரம் தாமுல் அஃபீன். அது பாவிகளுக்கான உணவு அந்த ஸக்கூம் கள்ளி மரம். அதே மாதிரி யகலீஃபில் புத்தூன், அல்லாஹ் தஆலா நாளைக்கு கொதிக்கும் தண்ணீர் என்ன செய்வானா நரகவாசிகளுக்கு உணவாக கொடுப்பான். ககலில் ஹமீம், நல்லா கொதிச்சுக்கிட்டே இருக்கும். அப்போ பாவிகளை பார்த்து, மலக்குமார்களை பார்த்து அல்லாஹ் தஆலா கட்டளையிடணும், ஹுதூஹு ஃபஅதிகுஹு இலா ஸவாஇல் ஜஹீம், இந்த பாவியை கொண்டு போய் நரகத்தினுடைய நடு மத்தியில் நிப்பாட்டுங்க. சும்ம சுப்பு ஃபௌக ரஸிஹி மின் அதாபில் ஹமீம், பிறகு என்ன செய்யுங்க, அந்த ஹமீம் என்கின்ற சொல்லக்கூடிய வேதனை ஒன்று இருக்குது, அதை எடுத்து சுப்பு ஃபௌக ரஸிஹி, இந்த பாவையினுடைய தலையின் மீது நீங்கள் ஊற்றுங்கள். ஏற்கனவே வேதனை செஞ்சுக்கிட்டே இருக்கும் பொழுது அந்த பாவியில சொல்லப்படுமா துக். துக் அப்படின்னா டேஸ்ட் பண்ணி பாருன்னு அர்த்தம். அப்போ அல்லாஹ் தஆலா அந்த பாவிட்ட சொல்லுவானா, துக், நீ டேஸ்ட் பண்ணி பாரு, இன்னக்க அன்தல் அஸீஸுல் கரீம், உலகத்தில் நீ எவ்வளோ பெரிய கண்ணியமானவனா நீ இருந்த, இன்னஹாதா மா குன்த பிஹி தம்தரூன், இந்த விஷயத்தை தான் நீ மறந்துகிட்டு இருந்த என்று அந்த பாவிகள் இடத்தில் சொல்லப்படும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு ஓதப்பட்டது. அதே மாதிரி தராக்குள்ள உம்மத்தின் ஜாசியா ஒதுஆ இலா கிதாபிஹா, நாளைக்கு மறுமையில நமக்காக வேண்டி நம்முடைய ஏடுகளை கொடுப்பதற்காக வேண்டி எல்லா சமுதாயத்தினர்களும் அழைக்கப்படுவார்கள். அழைக்கப்பட்டு அவருடைய பாவத்திற்கு ஏற்ப தண்டனை கொடுக்கப்படும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கு ஓதப்பட்டது. இப்போ இன்னைக்கு நாம பசங்களே உட்காருங்க. இன்னைக்கு நாம பார்க்குற விஷயம் என்னன்னு சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு சஹாபி வந்து யார் சொல்லலாம், ஐயுல் அமாலி அஹப்பு இலல்லாஹ், அல்லாஹ் தஆலாவிடத்தில் மிக சிறந்த அமல் எது அப்படின்ற மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி கேட்கும் பொழுது, அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஸ்ஸலாத்து ஃபி அவ்காத்திஹா, தொழுகையை அதனுடைய நேரத்தில் சரியான முறையில் நிறைவேற்றுவது அல்லாஹ் தஆலாவுக்கு ரொம்ப பிடித்தமான அமல். அதுக்கு அடுத்ததான் அந்த சஹாபி கேட்குறாங்கன்னா, அதுக்கப்புறம் வேற என்ன அமல் யாரை சொல்லலாம் அப்படின்னு கேட்கும் பொழுது
அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, பிர்ருல் வாலிதைன், பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்கின்ற விஷயம் தொழுகையை சரியான முறையில் நிறைவேற்றுவதற்கு அடுத்த கட்டமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறப்பான இறைவனுக்கு பிடித்த அமல் என்று அடையாளப்படுத்திய ஒரு அமல் பெற்றோர்களுக்கு நல்லுபகாரம் செய்கின்ற விஷயம். இன்னைக்கு இபாதத்துகளில் ஆர்வம் காட்டுகின்ற எத்தனையோ நபர்கள் என்ன செஞ்சிடறோம்னு சொன்னால், பெற்றோர்களுடைய உபகாரம்னு வரும் பொழுது நாம் கொஞ்சம் சடைவடைஞ்சு கொஞ்சம் கோட்டை விட்டுடுறோம். அந்த விஷயத்தில் பெற்றோர்களுடைய உபகாரம் குறித்து நாம் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும்னா, கிதாபுகளில் எழுதுகிறாங்க, அல்லாஹ் தஆலா 4 வேதத்திலையும் கட்டளையிட்ட ஒரு விஷயம், முன்னாடி சென்ற எல்லா நபிமார்களுக்கும் எல்லா ரசூல்மார்களுக்கும் அல்லாஹ் தஆலா சொன்ன ஒரு விஷயம். ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஷரியத் வேற மாதிரி இருக்கும், சட்டத்திட்டங்கள் வேற மாதிரி இருக்கும். ஆனால் அனைத்து நபிமார்களுக்கும் ரசூல்மார்களுக்கும் அனைத்து வேதங்களிலும் அல்லாஹ் எழுதி வைத்திருக்கின்ற ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், ரிலர் ரப்பி ஃபிரிலல் வாலிதி சுஹது ரப்பி சுஹதுல் வாலிதி. பெற்றோருடைய பொருத்தத்தில் தான் இறைவனுடைய பொருத்தம் இருக்கின்றது, பெற்றோருடைய கோபத்தில் இறைவனுடைய கோபம் இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா எல்லா நபிமார்களுக்கும் இதை சொல்லி கொடுத்துருக்கிறான். எல்லா வேதங்களையும் அல்லாஹ் தஆலா சொல்லி இருக்கிறான்னா, அப்போ எந்த அளவுக்கு பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்கிறது இஸ்லாமிய மார்க்கத்தில் வலியுறுத்தப்பட்டிருக்கும் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் காட்சியில் நமக்கு எல்லாம் தெரியும், அவங்க காட்சியில் பயணம் செய்யக்கூடியவங்க சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். அப்போ ஒரு தடவை பயணம் செஞ்சுக்கிட்டே இருக்கும் பொழுது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் நமக்குலாம் தெரியும், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஜின்களை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருந்தாங்க. ஒவ்வொரு வேலை செய்கிறதுக்கும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஒவ்வொரு விதமான ஜின்கள் இருக்கும். அப்போ ஒரு தடவை பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது கடல் மேலே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இஃப்ரீத் அப்படின்ற ஒரு ஜின்னு, நிறைய ஜின்னினங்கள் உண்டு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில். அதில் இஃப்ரீத் அப்படின்ற ஜின்னுடைய வேலை என்னன்னு சொன்னால், கடலுக்குள்ளே குதிச்சு கடலுக்கு ஆழமாக போய் முத்து எடுக்கிற ஒரு வேலையை பார்க்கறது தான் இஃப்ரீத் அப்படின்ற ஜின்னுடைய வேலை. அப்போ கடலுக்கு மேலே ஒரு தடவை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த இஃப்ரீத்ன்ற ஜின்னுட்ட சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கட்டளை இடுறாங்க, இந்த மாதிரி நீ முத்து குளிக்கணும் அப்படிங்கும் பொழுது அது உள்ளே போகுது. உள்ளே போனால் ஒரு பச்சை நிற ஒரு குப்பா மாதிரியான ஒரு இதை எடுத்துகிட்டு வருது. முத்தை விட இது கொஞ்சம் வெளிச்சமாக நல்லா பிரைட்டாக இருந்த உடனே அதை போய் எடுத்துகிட்டு வருது இந்த இஃப்ரீத்ன்ற ஜின்னு. எடுத்துகிட்டு வந்து வக்கா பைன எதை சுலைமான் சமண கரத்துக்கு முன்னாடி வச்ச உடனே சப்போஸ் அந்த முத்து அந்த பச்சை நிற குப்பா மாதிரியான அமைப்பு திறக்கப்படுகின்றது. பார்த்தா இதன் ரஜன் உள்ள ஒரு மனுஷன் இருந்து இவாதத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். அப்போ சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க, அமினல் இன்சி அவள் ஜின்னி, நீ ஜின் இனத்தை சேர்ந்தவனா மனித இனத்தை சேர்ந்தவனா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அந்த மனுஷர் சொல்கிறாரு, இல்லை பல்லான மினல் இன்சி, நான் மனித இனத்தை சார்ந்தவன் தான். எப்படி கடலுக்கு அடியில் இந்த மாதிரி யாருமே வராத ஒரு இடத்துல போய் நீ விவாதத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிற, உனக்கு சாப்பாடு தண்ணியெல்லாம் எப்படி கிடைக்கும் அப்படின்றப்ப அப்போ அந்த நபர் சொல்கிறாரு, நான் இதன் ஜாமீன் எனக்கு பசித்தது என்று சொன்னால் எனக்கு பக்கத்தில் ஒரு மரம் திடீர்னு முளைக்கும், அதில் ஃபீஹி தம்புரும், அதில் பேரிச்சம்பழம் இருக்கும். பெய்தா கத்திஷ்டு, எனக்கு தாகமாக இருந்துச்சு சொன்னால் என்னுடைய இடதுபுறத்தில் திடீர்னு ஊற்று வரும், தண்ணி நல்ல மதுரமான தண்ணீர் எனக்கு வரும். இந்த இதுதான் எனக்கு சாப்பாடாக இருந்துச்சு. சரி, உள்ளே என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தேன், முழுக்க இபாதத்தை செஞ்சுக்கிட்டே இருந்தேன். உனக்கு இரவு பகல் அப்படின்றது எப்படி தெரியும்? அப்போ அந்த மனுஷன் சொல்கிறார், நான் பார்ப்பேன் அந்த என்னுடைய சுவர் எனக்காக வேண்டி தயார் செய்து வைத்திருக்கின்ற இந்த குப்பாவினுடைய சுவர் அது ஃபிதாக்கான அபி, அது வெள்ளை நேரத்தில் இருந்துச்சு சொன்னால் அது பகலுன்னு நான் நினச்சிருப்பேன். ஃபிதாக்கான ஆஸ்வர் அது கருப்பு நேரத்தில் இருந்துச்சு சொன்னால் நான் இருட்டாயிருச்சு அப்படின்ற மாதிரி நினச்சி நான் முழுக்க என்ன செய்வேன், விவாதத்துக்குள்ளேயே கழிச்சுக்கிட்டு இருந்தேன். சரி, எப்படி உனக்கு இந்த அந்தஸ்து கிடைச்சிச்சு அப்படின்னு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அந்த நபர்கிட்ட கேட்கும் பொழுது அப்போ அந்த நபர் சொல்கிறாரு, இன்னலி உம்மி, எனக்கு ஒரு தாய் இருந்தாங்க, அவங்க ரொம்ப முடியாதவங்க. இப்போ இன்னி அஹ்மிலுஹாலா மங்கிவி, என்னுடைய தோளில் அவங்கள நான் சுமந்துட்டே போவேன் எங்கே போகிறதா இருந்தாலும். எனக்கு ஒரு வயசான தாய், அவங்களால முடியாது, அவங்க எங்கேயாச்சும் போகணுன்னா என் தோளில் என்ன செய்வேன், நான் அவங்கள சுமந்துட்டு போவேன். பலம்மா மாட்டா, என்னுடைய தாய் மரணிக்கின்ற தருவாயில் அல்லாட்ட என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் ஒரு துவா ஒன்று செஞ்சுருந்தாங்க. என்ன அப்படின்னு சொன்னால் நிறைய துவாக்களை செஞ்சாங்க என்னுடைய தாய். அதில் ஒரு துவா என்னன்னு சொன்னால், யா ரப்பி வஜஅல் மகானஹு பஅத வஃபாத்தி, யா அல்லாஹ் என்னுடைய வஃபாத்திற்கு பின்னால் என்னுடைய மகனுக்கு இபாதத்து செய்யக்கூடிய ஒரு இடத்தை நீ ஏற்பாடு செய்து தர வேண்டும். அது எங்கே இருக்குன்னு சொன்னால் லாஃபில் அர்தி, பூமியில் அந்த இடம் இருக்கக்கூடாது, வலாஃபிஸ்ஸமாய் வானத்திலையும் அந்த இடம் இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு இடத்தில் என்னுடைய மகனுக்கு இபாதத்து செய்யக்கூடிய வாய்ப்பை நீ ஏற்படுத்தி தர வேண்டும் அப்படின்னு என்னுடைய தாய் துவா செஞ்சதுனால அவங்க மௌத்தானதுக்கப்புறம் நான் ஒரு தடவை கடல் வழியாக சென்று கொண்டு இருக்கும் பொழுது இதே மாதிரியான குப்பா வந்தது. ஃபஃப்தஹல் பாப், அது கதவை திறந்தது, உள்ளே நான் போனேன், அது மூடிக்கொண்டது. அதில் என்னுடைய அந்த தாயுடைய வஃபாத்திலிருந்து இன்று வரை என்ன செய்கிறேன், நான் இபாதத்து செய்து கொண்டே இருக்கிறேன் என்று சொன்னதுக்கு பின்னாடி
மறுபடியும் அவர் உள்ளே போயிடுறாரு. உள்ளே போய் மூடப்பட்டதுக்கு பின்பு அவர் கடலுக்குள் இறக்கி வைக்கப்படுகிறார் அப்படின்றது சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறுகள் அப்புறம். இப்போ பெற்றோர்களுடைய துவா, பெற்றோர்களுடைய பொருத்தம், பெற்றோர்களுடைய அந்த துவாவை பெறக்கூடிய பிள்ளைகளா நம்மளுடைய பிள்ளைகளை நாம் வளர்க்கிறோமா, அல்லது சம்பந்தமாக உட்காந்து நம்ம பிள்ளைகள்கிட்ட நாம் பேசியிருக்கிறோமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு சஹாபி கேட்குறாங்க, அவுசினி அமரன் யா ரசூலல்லாஹ், எனக்கு இம்மையிலையும் மறுமையிலையும் பிரயோஜனம் தரக்கூடிய ஒரு விஷயத்தை எனக்கு நீங்கள் சொல்லித்தரணும். எனக்கு அந்த விஷயம் இம்மையிலையும் பிரயோஜனமாக இருக்கணும், இம்மையிலையும் நான் வெற்றியடையக்கூடிய விஷயமா இருக்கணும், நான் மறுமையிலும் அது எனக்கு வெற்றி அடைவதற்கான ஒரு துணையாக அந்த விஷயம் இருக்கணும் அப்படின்றப்ப அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, உங்களுக்கு பெற்றோர்கள் இருந்தால் அவர்களுக்கு நீங்கள் நன்றாக நல்லுபகாரம் செய்து கொள்ளுங்கள். ஃபைன்ன பிர்ருல் வாலிதைனி, பெற்றோர்களுக்கு நல்லுபகாரம் செய்வது உங்களுக்கு துன்யாவிலையும் ஆகிரத்திலையும் பிரயோஜனம் தரக்கூடிய விஷயமாக இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, ஃபைதா ரஅதைத ஹக்கஹுமா, நம்மளுடைய பெற்றோர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கடமைகள் இருக்கு பிள்ளைகளாக. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, நீங்க உங்க பெற்றோர்களுக்கான கடமையை நீங்க சரியா நிறைவேற்றிட்டீங்க, வதஅதுஹுமா, அவங்களுக்கு நீங்க உணவு அளிக்கிறீங்க, பொருத்தத்தோடு நீங்கள் உணவு அளித்தீர்கள் என்று சொன்னால் பிகுல்லி லுக்மத்தின், நீங்கள் அளிக்கக்கூடிய ஒவ்வொரு கவல உணவிற்கும் மனல்லாஹு கஸ்ரன் ஃபில் ஜன்னா, அல்லாஹ் சுவர்க்கத்தில் நம்முடைய பெற்றோர்கள் சாப்பிடக்கூடிய ஒவ்வொரு கவல உணவிற்கும் நமக்காக வேண்டி ஒரு சுவனத்தில் ஒரு கோட்டை கட்டப்படுகிறது அப்படின்னு நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு சஹாபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், இன்ன உம்மி, என்னுடைய தாய் வந்து யசுபுனி பிலிசானியா, எப்போ பார்த்தாலும் என்னை திட்டிகிட்டே இருக்காங்க, யா ரசூலல்லாஹ், இப்படி திட்டிகிட்டு இருக்கிற பெற்றோர்கள்ட்ட நான் இப்படி நான் ஒழுங்காக நடந்துக்கணுமா அப்படின்ற மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து ஒரு சஹாபி கேட்கும் பொழுது அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபைதா கத்தஅத லஹமக, உன்னுடைய பெற்றோர்கள் உன்கிட்ட இருந்து ஒரு கறி துண்டை வெட்டி எடுத்தாலும் என்ன செய்யணும்னு சொன்னால் நீ அவங்கள்ட்ட ஒழுங்கான முறையில் பேணுதலாக அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நீ சரியான முறையில் நிறைவேற்றணும் அப்படின்னு நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, சொர்க்கத்து வாலிபர்களுடைய தலைவர்கள் ஒருவரான ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள்ட்ட இரவு நேரத்தில் ஒரு சஹாபி வர்றாங்க, அப்போ வந்து இனி அதஅல்லமுல் குர்ஆன், எனக்கு நீங்கள் குர்ஆனை கொஞ்சம் சொல்லித் தரணும் அப்படின்றாங்க ஹசன் ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட. அப்போ ஹசன் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறாங்க, இப்போ என்னால் சொல்லித்தர முடியாது, ஏன்னா என்னுடைய அம்மா அங்கே இரவு உணவிற்காக வேண்டி காத்து கொண்டு இருப்பார்கள், அவங்க கூட போய் நான் நைட்டு சாப்பாடு சாப்பிட்றேன். அப்போ அந்த குர்ஆன் ஓதவர் கேட்குறாரு, இந்த மாதிரி நான் குர்ஆனை ஓதி சொல்லிக் கொடுங்க அப்படின்ற மாதிரி வந்திருக்கிறேன், நீங்கள் என்னன்னா அம்மா வந்து சாப்பாடுக்காக வெயிட் பண்ணுறாங்க, நைட்டு டின்னர் சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்களே அப்படிங்கும்பொழுது அப்பா ஹசன் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்களாம், ஃபஇன்ன ஹத்ரத்துல் இஷா இமா உம்மிஹா, உங்களில் ஒருவர் அவருடைய தாயோடு இரவு உணவில் சேர்ந்து கலந்து கொள்வது, கை தக்கர்ற ஐனஹா, அப்படி நம்ம தாயோட இரவு உணவு சேர்ந்து உண்ணும் பொழுது அவங்களுடைய கண் குளிர்ச்சி கிடையாது, சர்மமாக நம்ம கூட உட்காந்து சாப்பிட்றானே அப்படின்ட்டு. இப்படி உங்களுடைய தாயினுடைய கண்ணை குளிர்ச்சிப்படுத்துவதற்காக வேண்டி தாயினுடன் சேர்ந்து இரவு உணவு நீங்கள் உண்டீர்கள் என்றால் ஃபஇன்னக ஃபி ஸவாபி, அல்லாஹ் தஆலா உங்களுக்கு சவாபை கொடுப்பான். எதுக்கு சொன்னா ஹஜ்ஜுன் தத்தஅவு, ஹஜ்ஜி நம்ம செய்கிறது எல்லாமே கடமை, மறுபடியும் ஹஜ்ஜு செய்கிறோமா இல்லையா பொருள்வாளர் படைத்தவர்கள், அப்படிப்பட்ட அந்த மறுபடியும் அதிகப்படியாக செய்யக்கூடிய ஹஜ்ஜினுடைய நன்மையை அல்லாஹ் தஆலா உங்களுக்கு வழங்குகிறான் அப்படின்னு நான் ஹசன் ரலியல்லாஹு தஆலா. அதே மாதிரி ஹசன் ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட இன்னொரு பழக்கம் இருந்துச்சு, என்னன்னு சொன்னால் போய் உட்காருவாங்க, ஆனால் எந்தையுமே சாப்பிட மாட்டாங்க, அம்மா கூட உட்காருவாங்க ஆனால் சாப்பிட மாட்டாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவங்க கூட ஹசன் ரலியல்லாஹு தஆலா போய் உட்காருவாங்களே தவிர என்ன செய்வாங்க, அவங்க சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் இவங்க என்ன செய்ய மாட்டாங்க, சாப்பிட மாட்டாங்க. இப்போ இதை பார்த்துக்கிட்டு இருந்த மற்ற சஹாபிகள் எல்லாம் ஒரு கட்டத்தில் கேட்டுருந்தாங்க, இந்த மாதிரி குர்ஆனே சொல்லித்தராமல் சீக்கிரம் வந்து உட்காரணும் அப்படின்ற மாதிரி சாப்பாடோடு சேரணும்னு சேர்றீங்க, ஆனால் வந்து உட்காந்து அவங்க தாய் சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் நீங்கள் எதையுமே சாப்பிட மாட்டேன்றீங்களே அப்படின்னு ஹசன் ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட கேட்கப்பட்ட பொழுது அப்போ ஹசன் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்களா, நிறைய விஷயங்கள் சாப்பிட வைக்கப்பட்டிருக்கும், இப்போ நான் ஒரு விஷயத்தை எடுத்து சாப்பிடணும்னு என் கை அந்த இடத்துல போகும், ஆனால் அதே விஷயத்தை என்னுடைய தாய் சாப்பிட வேண்டும் என்று அவர்களுடைய தாயினுடைய பார்வை அந்த உணவின் மீது பட்டால், பார்வைப்பட்ட தன்னுடைய தாய் ஆசைப்படுகின்ற உணவின் மீது அவர்களுடைய பார்வை பட்டிருக்கும், அப்போ ஃபைனி ஆக்கழுகு, பார்வைப்பட்ட உணவை நான் சாப்பிடுவதை நான் வெறுக்கின்றேன் அப்படின்னு நாங்கள் ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு.
அதனால தான் சொர்க்கத்து வாலிபர்களுடைய தலைவர்களாக அல்லாஹ் தஆலா ஏன் தேர்ந்தெடுத்தானா, மற்ற இபாதத்துகள் நபியினுடைய பேரர் சொர்க்கத்து தலைவியினுடைய மகள் அப்படின்றதையும் தாண்டி அவர்கள் சொர்க்கத்து வாலிபர்களுடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கான காரணங்களை எழுதுகின்ற பொழுது அபர்ணி மாலிதேகிமா ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஃபாத்திமா ரலியல்லாஹு தாய்க்கும் அலி ரலியல்லாஹு தந்தைக்கும் அதிகமாக உபகாரம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதுவும் ஒரு காரணம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம பெற்றோர்களுக்காக வேண்டி துஆ செய்யணும். அதிகமாக பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நம்ம பெற்றோர்களுக்கு அதிகமாக துஆ செய்யணும். நமக்கெல்லாம் தெரியும் ரப்பிர்ஹம்குமா கமா ரப்பயானி ஸகீரா அப்படின்ற துஆ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, உங்களுடைய பெற்றோர்கள் உயிரோடு இருக்கின்றார்கள் என்று சொன்னால் அவர்களுக்காக வேண்டி அதிகம் துஆ செய்யப்பட வேண்டும். என்ன குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால், பாத புள்ளி சலாத்தில் மஃப்ரூதா ஃபர்லாக்கப்பட்ட ஒவ்வொரு தொழுகைக்கு பின்பும் யார் தங்களுடைய பெற்றோர்களுக்காக வேண்டி துஆ செய்கின்றார்களோ அந்த துஆவோடு சேர்த்து நம்முடைய தேவையை கேட்டோம் அப்படின்னு சொன்னால் இல்லா இஸ்தஜாபலஹு, நாம் அல்லாஹ்ட்ட நம்முடைய தேவைகளை கேட்கும் பொழுது நம்ம பெற்றோர்களுக்காக வேண்டி சேர்த்து துஆ செஞ்சுட்டு நம்மளுடைய துஆவை அல்லாஹ் தஆலாட்ட நம்முடைய தேவைகளை துஆவின் மூலமாக அல்லாஹ் தஆலாவிடத்தில் கேட்கின்ற பொழுது அவருடைய துஆக்கள் அங்கீகரிக்கப்படும் அப்படின்னு நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு இருந்தாங்கன்னா அவங்களுக்காக துஆ செய்யணும். நிறைய கடமைகள் இருக்குது. மரணித்து விட்டார்கள் என்று சொன்னால் பெற்றோர்களுக்கு யார் யாரெல்லாம் நண்பர்களாக இருந்தார்களோ அவர்களை கண்ணியப்படுத்துவதும் பிள்ளைகள் மீது கடமை. இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு தடவை ஒரு குதிரை மேலே போய்கிட்டு இருந்தாங்க. அவங்க தலப்பா கட்டிட்டு போய்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க பின்னாடி ஒரு பெருங்கொண்ட சஹாபாக்கள் கூட்டம் போய்கிட்டு இருக்குது. போகும்போது இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா ஒரு வயசான ஒரு ஆளை பார்க்குறாங்க. பார்த்த உடனே இன்னக்க ஃபுலான் நீங்கள் தானே இந்த ஆளுடைய மகள் இந்த ஆள் அப்படிங்கும்போது ஆமாம் அப்படிங்கும் பொழுது என்ன செய்யறாங்கன்னா இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா பயணித்து வந்த குதிரையை அப்படியே இறக்கி இந்தாங்க இந்த குதிரையில போங்க அப்படின்னு சொல்லிட்டு தங்களுடைய தலை மீது கட்டியிருந்த தலப்பாகையை கலட்டி அப்படியே அவர் மேல தலப்பாகை கட்டி விட்டு என்ன செய்யறாங்கன்னா அந்த வழி அனுப்பி வைக்கிறாங்க. மற்ற சாதிகள்லாம் கேட்குறாங்க, உங்களுக்கு பிடிச்ச குதிரை இது, நீங்க இதுல எப்பவுமே இதுலேயே பயணிப்பீங்க, தலப்பாவை வந்து ரொம்ப கண்ணியமான ஒரு இதையா நீங்க கருதுனீங்க, இப்போ உங்களுடைய பேரை கேட்ட உடனே என்ன செஞ்சிட்டீங்க, உங்களுடைய குதிரை அவர்கிட்ட கொடுத்துட்டீங்க, தலப்பாவை கட்டி அவருக்கு நீங்கள் தலப்பாவை கட்டி விட்டுட்டீங்க என்ன அப்படின்னு கேட்கும்பொழுது அப்போ இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்களா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள், பெற்றோர்கள் வஃபாத்தானதற்கு பின்பு அவர்களுக்கு என்று நிறைவேற்ற வேண்டிய ஒரு சில கடமைகள் இருக்கின்றது. அதில் ஒரு கடமை தந்தையும் தாயும் யாரோடு நல்ல உறவாக நட்பாக இருந்தார்களோ அவர்களை கண்ணியப்படுத்துவதும் பிள்ளைகள் மீது கடமை. அதனால இந்த நபர் என்னுடைய தந்தை உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய நண்பராக இருக்கின்றார், அதனால என்னுடைய தந்தையினுடைய நண்பரை கண்ணியப்படுத்துவது என்னுடைய பெற்றோருக்கு நான் செய்கிற உபகாரம் என்று உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். ஆனால் வரியும் பெற்றோர்களை நோவினை செய்யக்கூடியவங்க எல்லாருமே ஒரு ஹதீஸை நம்ம ஆழமா ஞாபகம் வச்சுக்கணும். ஆனால் வரியும் மிம்மல் யுத்தி ஹக்க வாலிதை, பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை சரியான முறையில் நிறைவேற்றாமல் பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்யாமல் பெற்றோர்களை எவன் நோவினை செய்கின்றானோ அவனிடமிருந்து நான் நீங்கி விடுகிறேன் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. எனக்கு அவனுக்கும் சம்பந்தம் இல்லைன்றாங்க. யார் பெற்றோரை நோவினை செய்யக்கூடியவனுக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் சம்பந்தம் இல்லைன்னாங்க. எந்த அளவிற்கு பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்கின்ற விஷயம், அவர்களுக்காக வேண்டி செய்ய வேண்டிய கடமைகள், துன்யாவில் அல்லாஹு தாலா ஒரு பாவத்திற்கு எந்த பாவத்துக்குமே அல்லாஹு தாலா உடனே துன்யால தண்டனையை கொடுக்க மாட்டான். இன்னமே ஷர்ரு இஸ்திஅஜாலில் உக்குவா, உங்களுக்கு நமக்கு உடனே தண்டனையை பெற்றுத்தரக்கூடிய அமல் எதுன்னு சொன்னால் பெற்றோர்களுக்கு நோவினை செய்வதுதான். எல்லா விஷயங்களும் அல்லாஹ் தாலா தண்டனை பிற்படுத்தி கொண்டே போவான். ஆனால் பெற்றோர்களுக்கு நோவினை செய்கின்ற பொழுது அதனுடைய வெளிப்பாடு அதனுடைய தண்டனை அல்லாஹு தாலா உலகத்தில் உடனே கொடுத்துருவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரலியல்லாஹு தன்னுடைய காலகட்டத்தில் ஒரு நபர் இருந்தார். அப்போ அந்த நபருக்கு ஒரு தாய், அவங்க என்ன செய்வாங்கன்னா டெய்லி வந்து தன்னுடைய மகன்கிட்ட செலவுக்கு காசு கேட்பாங்க. வருவாங்க, காசு கேட்பாங்க, கொடுப்பாரு, போயிடுவாங்க. ஒரு நாள் இவர் வீட்டில் இல்லாதப்ப என்னாச்சுன்னு சொன்னால் வந்திருக்காங்க காசு கேட்க. இந்த அவங்க மனைவி வீட்டில் இருந்திருக்காங்க. இந்த மாதிரி அம்மா இன்றைக்கி காசு வேணும், மகன் இன்றைக்கி காசு தரல அப்படின்னு கேட்கும்போது அப்போ அந்த மனைவி கொடுக்க மறுத்துடுறாங்க. கொடுக்க மறுத்த உடனே என்ன ஆகுதுன்னு சொன்னால் அந்த அம்மா வெக்கப்பட்டு தப்பிக்கு கொஞ்சம் கண்ணீர் செஞ்சுட்டு வீட்டை விட்டு போயிடுறாங்க. வீட்டை விட்டு போனதுமே அந்த மகன் வர்றாரு வீட்டுக்கு வந்தோன்னா இன்னும் உண்மைக்கு உங்களுடைய தாய் வந்து துரிது அந்த துஃபக்கிரனா, உங்கள் தாய் வந்து டெய்லி வந்து காசு கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. துரிது அந்த துஃபக்கிரனா, நம்மளை ஏழையாகணும்னு
பண்ணணும்னு சொல்லிட்டு காசு எல்லாத்தையும் வாங்கி நம்மளை வந்து இன்னும் நம்ம பாசையில் புரியுற மாதிரி சொன்னான்னு நம்மளை எல்லாத்தையும் பிடுங்கிட்டு நம்மளை எல்லாத்தையும் பிச்சைக்காரன் ஆக்க போகிறாங்க போல அப்படின்ற மாதிரி அந்த மனைவி என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் தன்னுடைய கணவர்கிட்ட சொல்லிடுறாங்க. சொன்ன உடனே இவர் வியாபாரத்துக்காக வேண்டி வெளியூருக்கு போகிறாரு. போகிற வழியில் அம்மா வந்து எதுவுமே செய்யலை. ஆனால் அம்மா வருத்தப்பட்டு மனசு உடஞ்சி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அம்மா இவர் பார்க்கவும் எதுவுமே பேசவும் இல்லை. கொஞ்ச நாள் கழித்து இவர் வியாபாரத்துக்காக வேண்டிய வெளியூருக்கு கிளம்பி போகும்பொழுது லிசுன் மாத்தேனும் தரி வழிப்பறி கொள்ளையர்கள் வழிமறிச்சிடுறாங்க. வழிமறித்து எல்லா பொருட்களையுமே கொள்ளையடிச்சிட்டு என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் இவருடைய ஒரு கையை என்ன செய்யறாங்க காயப்படுத்தி, ஒரு காலையும் காயப்படுத்தி, நடக்க முடியாதது மாதிரி என்ன செய்யறான்னு சொன்னால் கட்டு போட்டு கொண்டு வந்து இவர் எங்கே இருந்தாரோ அந்த ஊருக்கு வெளியே போட்டு போயிடுறாங்க. கொஞ்ச நாள் கழித்து இவர் அடையாளம் காணப்படுகிறார். இப்போ ஊருக்கு வெளியே போட்டதுனால யாருக்கும் தெரியலை. கொஞ்ச நாள் கழித்து இவருக்கு அடையாளம் காணப்பட்டு சரி இவருடைய இந்த அம்மாவுடைய மகன் தானே இவர் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து நடு வீட்டில் வச்சிடுறாங்க. நடு வீட்டில் வச்சா அந்த சொந்தக்காரங்களாம் வர்றாங்க. வந்து சொல்கிறாங்க ஆதா ஜஸாஹு லிமன், பாருங்கள் இப்படித்தான் வழிப்பறி கொள்ளையர்கள் வந்து உலகத்தில் நிறைய பேரை கொள்ளை அடிச்சுட்டு இந்த மாதிரி கை காலெல்லாம் துண்டிச்சுட்டு போயிடுறானுங்க அப்படிங்கும் பொழுது அப்போ அவர் சொன்னாரா அப்படிலாம் சொல்லாதீங்க. ஆதா ஜஸாஹு மன் அக்க வாலிதையோ, இது யார் தன்னுடைய பெற்றோரை நோவினை செய்கின்றானோ அவர்களுக்கான தண்டனை, அவர்களுக்கான கூலின்னு நீங்கள் சொல்லுங்கள். இது என்னுடைய வழிப்பறி கொள்ளையர்களால் வந்ததல்ல. அன்று என்னுடைய அம்மா ஒரு திர்கம் கேட்டால் எதைய திர்கமன், என்னுடைய தாய் கேட்டதற்கு என்னுடைய கரத்தால் ஒரு திர்கம் நான் கொடுத்திருந்தேன் என்று சொன்னால் எனக்கு இந்த நிலைமை வந்திருக்காது அப்படின்னு சொன்ன உடனே அவங்க அம்மா வர்றாங்க. வந்த உடனே தகப்பலை கதமைக அவங்களுடைய தாயினுடைய பாதத்தை முத்தமிட்டு அழுகின்றார். அம்மா அன்னைக்கு நான் உங்கள்கிட்ட ஒரு திர்கம், ஒரே ஒரு திர்கம் தான் கேட்பாங்களா டெய்லி, அன்னைக்கு ஒரு திர்கம் உங்களிடத்தில் நான் கொடுக்காததனால் இவ்வளவு பெரிய நஷ்டத்திற்கு உள்ளாங்களாக நான் ஆகிவிட்டேன். அதனால என்னை மன்னித்து விடுங்கள், என்னை பொருந்தி கொள்ளுங்கள் அப்படின்னு காலை அப்படியே முத்தமிட்டுக்கிட்டே அழுகுறாரு. உடனே தாய் என்ன செய்யறாங்கன்னா எழுந்து தன்னுடைய மகனை இப்படி உறுதிக்க அல்லாட துவா செய்யறாங்களாம். யாரெல்லாம் என்னுடைய மகனை நான் மன்னித்து விட்டேன், என்னுடைய மகனை நான் பொருந்தி கொள்கிறேன். என் மகன் பழைய முறையில் எப்படி இருந்தாலும் அதே மாதிரி எனக்கு நீ திருப்பி கொடுக்கணும் இறைவா என்று பொருத்தத்திற்கு பின்னால் அந்த அம்மா துவா செய்கின்றார்கள். பாஸ்பக கமாக்கான கொஞ்ச நாள்ல என்ன செய்யறாரு, பழைய முறை எப்படி இருந்தாலும் ஆரோக்கியமாக திரும்பினார் என்பதாக உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய காலத்துல நடந்த ஒரு விஷயத்தை கிதாபுகளில் எழுதுறாங்க. இப்போ பெற்றோர்களை நோவினை செய்கின்றது கண்டிப்பாக அல்லாஹ் தஆலா என்ன செய்வானா உலகத்திலேயே அந்த விஷயத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு காட்டிடுவான். நமக்கெல்லாம் தெரியும், ஒரு சஹாபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போய் களிமா சொல்லி கொடுக்குறாங்க. நான் சஹாபியுடைய வாயில களிமா வரலை. இப்போ மனைவிட்ட கேட்குறாங்க, அவர் இப்போ எப்படி இபாதத் செய்வார், இபாதத்தில் எந்த குறையும் இல்லை யார் ரசூலுல்லாஹ். சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போய் களிமா சொல்லி கொடுக்குறாங்க. களிமா அஸ்கராத்துடைய நேரத்தில் களிமா வாயில வரலை. மனைவிட்ட கூப்பிட்டு கேட்கும்பொழுது இல்லை அரசு இவர் நல்ல வாழ்க்கை, விவாதத்துகளில் எந்த குறையும் வச்சது கிடையாது. அப்போ விசாரிக்கும் பொழுது தான் தெரியுது தாயோடும் இவருக்கும் ஒரு சில மனக்கசப்புகள் இருந்திருக்கு. தாயினுடைய பொருத்தம் இவருக்கு கிடைக்கல. அந்த நேரத்தில் நமக்கு தெரியும், நெருப்பை மூட்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இவர் நரகத்துக்கு தான் களிமா சொல்லாமல் போகிறாரு, அதனால் உலகத்தில் அந்த தண்டனையை கொடுக்கலாம் என்று சொன்னவுடன் தாய் வந்து மன்னித்து பொருந்தி கொண்டதற்கு பின்னால் அவருடைய சக்கராத்துடைய வேளையில் அவருடைய நாவில் களிமா வெளிவந்ததாக நாம் பார்க்கின்றோம். சஹாபாக்களுக்கும் இந்த மாதிரியான நிலைமை என்றால் நாம் நம்முடைய பெற்றோர்களை நோவினை செய்கின்ற பொழுது, அவர்களுக்கு நிறைவேற்ற வேண்டிய கடமைகளை சரியான முறையில் நிறைவேற்றாத பொழுது நமக்கு எந்த அளவிற்கு நம்முடைய வாழ்க்கையில் அது சம்பந்தப்பட்ட விளைவுகளை நாம் சந்திக்க வேண்டியது என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். விவாதத்துகளாகவே இருந்தாலும் சில நேரங்களில் பெற்றோர்களுடைய அனுமதி வேண்டும். ஒரு நபர் முன்னொரு காலத்தில் ஒரு நபர் வாழ்ந்துகிட்டு இருந்தாரு. பக்கத்துல இல்லாம மக்காவுக்கு போகணும்னு ஆசைப்பட்டாரு. ஆனால் அவர் போகிறது வந்து அவங்க அம்மாவுக்கு பிடிக்கல. அவர் சொன்னார், இல்லை நான் கண்டிப்பாக போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும் பொழுது அவங்க அம்மா அல்லாட்ட எப்படி ஒரு வார்த்தை சொன்னியா, அல்லா என்னை இப்படி என்னுடைய மகன் அகரக்கனி என்னை எரித்து விடுகின்றான், நாரில் பிறப்பா பிரிவு என்று சொல்லக்கூடிய ஒரு நெருப்பை வைத்து என்னை என் மகன் எரிக்கின்றான். அதாவது அவங்க அந்த பிரிவை அல்லாஹ் தஆலா இப்படி வெளிப்படுத்திடுறாங்க. அதனால் அதற்கான பாடத்தை என்ன செய்யணும், நீ ரப்பே இந்த உலகத்திலே நீ கற்றுக் கொடுக்கணும் அப்படின்ட்டு அந்த அம்மா துவா செஞ்சிடுறாங்க. வேறு மக்காவுக்கு கிளம்பி போயிடுறாரு. இன்னும் அம்மாட்ட அனுமதி வாங்கலை. அப்போ போகும்பொழுது இவர் ஒரு ஊரில் தங்க வேண்டிய சூழல் ஏற்படுது. இரவு நேரத்தில் தங்க வேண்டிய சூழல் ஏற்பட்ட உடனே என்ன செய்யறேன்னா அந்த ஊரில் ஒரு பள்ளிவாசலில் தங்குறாரு. தங்கக்கூடிய அதே இரவில் அந்த ஊரில் இரவு நேரத்தில் ஒரு முக்கியமான பிரமுகரினுடைய வீட்டில் ஒரு கொள்ளை ஒன்று நடக்குது. இரவு திருடன் பூந்துடுறான்.
பூந்த உடனே இருக்கிற எல்லா பொருளையும் கொள்ளையடிச்சு என்ன செய்யறான்னு சொன்னா, அந்த வீட்டுக்காரங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ தகவல்லி இரவு திருடன் உள்ள வந்துட்டான் அப்படின்னு உடனே திருடன் திறந்துட்டு ஓடுறாங்க. திருடன் யாருன்னு இவங்க பார்க்கல. அவன் என்ன செய்யறான்னு நேராக பள்ளிவாசலுக்குள்ள போயிடுறான். அவன் உள்ள இவர் என்ன செஞ்சிருக்காருன்னு நின்று தொழுதுகிட்டு இருக்காரு. உள்ள போன திருடன் மறைஞ்சிடான், தலைமறைவாயிடுறான். வந்த ஆட்கள் பார்க்குறாங்க, இவன் தான் திருடன், நம்மள்ட்ட மாட்டக்கூடாது அப்படின்றதுக்காக நினைச்சுன்னா ஆமதுல்லா அவன் வந்து இவாதத் செய்கிற மாதிரி நடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே பிடிச்சி கொண்டு போய் அரசர்கிட்ட நிப்பாட்டுறாங்க. அரசர் என்ன செய்யறாருன்னு சொன்னா, திருடனுக்கு என்ன தண்டனை கொடுக்கப்பட வேண்டுமோ அந்த தண்டனை கொடுக்கப்படுகின்றது. சாரிக்கோ சாரி பக்கத்து ஐதியம் கையை வெட்டணும். கையை வெட்டி கொண்டு வந்து மார்க்கெட்டில் என்ன செய்யறாங்கன்னா, எல்லாத்துக்கும் திருடனுக்கு இப்படிப்பட்ட தண்டனை வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு மக்களுக்கு தெரிஞ்சாலும் அந்த பழக்கத்தில் ஈடுபட மாட்டாங்க. கொண்டு வந்து மார்க்கெட்டில் கொண்டு வந்து அவனை நிப்பாட்டி பாருங்க, ஹாதா ஜஸாஹு சாரிக்கு, இப்படி உங்களை யாராச்சும் திருடினீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இதே மாதிரி தான் உங்களுக்கும் தண்டனை கிடைக்கும் அப்படின்னு. அப்போ அவர் சொன்னாரா, இது வந்து திருட்டுக்கான கூலி கிடையாது, எனக்கு என்னுடைய தாய் என்னை போக வேண்டாம் என்று தடுத்ததற்கு பின்பும் அவர்களுடைய அனுமதியின்றி பொருத்தமின்றி நான் கிளம்பி வந்தனா இல்லையா, அதற்காகவே நீ எனக்கு கொடுத்திருக்கின்ற கூலி அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த மக்கள் இந்த மனுஷனை விட்டுடுறாங்க. விட்ட உடனே இவர் நேராக வீட்டுக்கு போறாரு. என்ன சொல்ல போனால் கையை வெட்டிடுறாங்க, கண்ணை பிடுங்கினதான வரலாறுகளும். வீட்டுக்கு போறாரு, போய் யாசகம் கேட்குற மாதிரி வீட்டு வாசல்ல இருக்கிறாரு. அவங்க அம்மாவுக்கு தெரியலை, ஏன்னா மறைக்கிறாரு, அம்மாவுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு. இப்போ அந்த அம்மா வந்து ரலீஃபுன் லஹுஸ் கொஞ்சம் ரொட்டி துண்டை எடுத்துக்கொண்டு வெளியே போடும் பொழுது அவர் தன்னுடைய திரையை விலக்கி தன்னுடைய தாயினுடைய பாதத்தை முத்தமிட்டு, அம்மா என்னை மன்னிச்சிருங்க, உங்களை அனுமதியின்றி நீங்கள் தடுத்ததற்கு பின்பு உங்களை பிரிந்து நான் சென்றதனால் இந்த நிலைமை எனக்கு வந்துருச்சு அப்படின்ன உடனே அந்த அம்மா தன்னுடைய மகனை கட்டி அணைத்து கொண்டு அல்லாஹ் தஆலாவிடத்தில் துஆ செய்கின்றார்கள், யா அல்லாஹ், ஒன்று என்னுடைய மகனுக்கு அப்படியே பழைய நிலைமை திரும்ப வேண்டும், இல்லை என்றால் மக்கள் யார் நைட்டு நேரத்தில் போய் யாசகம் கேட்கறது, அந்த அம்மா துஆ செய்யறாங்க, ஒன்று என் மகன் இருந்த மாதிரி பழைய மாதிரி மாறணும், அப்படி இல்லைனா எங்க குடும்பத்தில் இப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்றது வெளியே மக்களுக்கு தெரியக்கூடாது, அப்படி தெரிவதற்கு முன்னால எங்களுடைய ரூஹை நீ கைப்பற்றி இறைவா அப்படின்னு அப்படியே கட்டி பிடிச்சி அழுகின்றார்கள். பக்கத்தில் ரூஹகமா அப்படியே அவங்களுடைய ரூ கைப்பற்றப்படுகிறது. ஒரு தாயினுடைய பொருத்தம் நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். எந்த அளவிற்கு மார்க்கத்தில் பெற்றோர்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா ஜன்னத்துக்கி வ நாருக்கி, பெற்றோர்கள் தான் நம்முடைய சொர்க்கம், அதை சரியான முறையில் பேணிக்கொண்டால் சொர்க்கத்திற்கு செல்லலாம். பெற்றோர்கள் தான் நம்முடைய நரகம். அவர்களுக்கு பேண வேண்டிய கடமைகளையும் அவர்களுக்கு ஆற்ற வேண்டிய உரிமைகளையும் சரியான முறையில் கொடுக்கவில்லை என்று சொன்னால் கண்டிப்பாக நரகம் தான். என்ன கடமை? ஒரு சில விஷயங்களை பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நாம பெற்றோர்களுக்கு கண்டிப்பாக செய்ய வேண்டும். அதில் முதல் விஷயம் அத்தாஜ், அவர்களுக்கு உணவளிக்க வேண்டும். அவங்களுக்கு உணவு தேவை இருந்துச்சு சொன்னால் உணவளிக்க வேண்டும். அது ஹிதுமத்தை நெஹதாஜ, பெற்றோர்களுக்கு ஹிதுமத்து பிள்ளைகளாக செய்ய வேண்டும். ஆள் போட்டு அந்த ஆசை கூலி கொடுத்து செய்கிறது என்பதையும் தாண்டி பிள்ளைகளாக இருக்கக்கூடியவர்கள் பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்யணும். இது கடமை. வெளியாட்கள் செய்வதை விட பிள்ளைகள் உட்கார்ந்து பெற்றோர்களுக்கு ஹிதுமத்து செய்ய வேண்டும். அல் இஜாபத்தின் பெற்றோர்கள் நம்மை அழைத்தார்கள் என்று சொன்னால் உடனே நாம் என்ன செய்யணும்னு சொன்னால் அவர்களுக்கு பதில் கொடுக்க வேண்டும். அல் லிகானத்தை அம்ர கைரி மாசியத்தை, அவங்க ஒரு விஷயத்தை ஏவுறாங்க, பாவமில்லாத விஷயத்தை நம்மை ஏவுகின்ற காலமெல்லாம் அவர்கள் ஏவிய விஷயத்தை செய்யக்கூடிய பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். அந்த கல்லுவும் இல்லை லையம், பெற்றோர்கள் முன்னாடி குரலை உயர்த்தி பேசக்கூடாது, மென்மையான குரலில் பேசணும் என்று மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகின்றது. அல் கிஸ்வா, அவர்களுக்காக வேண்டி நமக்கு அவர்களுக்காக வேண்டி ஆடையை வாங்கி கொடுக்கணும், இதுவும் கடமை. மஷா ஹல்ஃபகும், பெற்றோர்களோடு நம்ம போய்கிட்டு இருக்கும் பொழுது என்ன செய்யணும்னு சொன்னால் அவங்களுக்கு பின்னாடி நடப்பது நம்ம மீது கடமை. வலியுறுத்தாவலிமார், நாம எதை பொருந்திக் கொள்கின்றோமோ அதையே நம்முடைய பெற்றோர்களுக்கு பொருந்திக் கொள்ள வேண்டும். நம்ம எந்த விஷயங்களை எல்லாம் வெறுக்கின்றோமோ அந்த விஷயங்களை பெற்றோர்களும் வெறுக்க வேண்டும் என்பதை தாண்டி பெற்றோர்கள் எந்த விஷயங்களெல்லாம் நல்ல விஷயங்களை பொருந்திக் கொண்டார்களோ அதை அப்படியே பிள்ளைகளும் பொருந்திக் கொள்ள வேண்டும். பெற்றோர்கள் எதையெல்லாம் வெறுக்கின்றார்களோ அதை அப்படியே பிள்ளைகள் அப்படியே ஏற்றுக்கொண்டு அதையும் வெறுக்க வேண்டும் என்பது பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு நமக்கு பெற்றோர்களுக்கு ஆற்ற வேண்டிய கடமைகளாக இவ்வளவு விஷயங்கள் இருக்கின்றது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜன்னத்து தகுத அக்கதாங்கள் உம்மதான், சொர்க்கம் எல்லா அமல்கள் அந்த விஷயங்கள் தாண்டி சொர்க்கம் என்பது தகுத ஜன்னதி தகுத அக்கதாங்கள் உம்மஹான்,
பெற்றோர்களுடைய தாயினுடைய காடையில் சொர்க்கம் இருப்பதும் தந்தையினுடைய பொருத்தத்தில் அல்லாஹ்வினுடைய பொருத்தம் இருப்பதும் இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய தலையாய விஷயத்தினுடைய ஒரு அழுத்தமாக மார்க்கம் சொல்லக்கூடிய நமக்கு கற்றுத்தரக்கூடிய விஷயம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆக இதுதான் இந்த பெற்றோர்களை நாம் சரியான முறையில் பேணிக் கொள்வதுதான் இன்று ஓதப்பட்ட வசனங்களின் மூலமாக நாம் தருகின்ற பாடங்களாக இருக்கின்றது. எல்லாம் உள்ள ரப்பல் ஆலமீன் இதுபோன்ற ஆயத்துகள் சொல்லித்தரக்கூடிய பாடங்களை தெரிந்து அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா மனிதர்களுக்கு தர புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி